கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதித்து அவரை புகழப் போகிறோம். அவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாடி அவரை துதிக்கலாமா? இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோட்சத்திற்கு போகிற வாசல், தேவனுடைய ஆண்டவரே ராஜ்யத்துக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு செல்லுகிற வாசல் குறுகலானதாக இருக்கிறது. அதன் வழியாக போகிறவர்கள் கொஞ்சம் பேர் என்று சொன்னீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்னதான் பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் வந்தாலும் அதன் நடுவிலெல்லாம் எங்கள் கூட இருந்து எங்களை அருமையாய் நடத்துகிற நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோ. புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஆண்டவரே, என்ன துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் அது நடுவுலையும் உங்களை மாத்திர உறுதியாய் பற்றி கொண்டு உம்மை உறுதியாய் பின்பற்றக்கூடிய அந்த விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் அதனுடைய
18வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனம் என்ன நமக்கு சொல்லுகிறது? நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது ஒரு நல்ல குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிற சில சத்தியங்களை இதிலே நம்ம பார்க்க முடிகிறது. நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் தெய்வம் நம்மளை படைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. முதலாவது, தேவன் நம்மளை இந்த உலகத்தில் படைத்ததனுடைய நோக்கம் அவரை தொழுது கொள்வதற்காக. அதுதான் கடவுளுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை அவருடைய சாயலாக படைத்தார். அவருடைய ரூபத்தின்படி நம்மளை படைத்தார். நம்மளை படைத்த தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவரை ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும். ரெண்டாவது, நாம் எப்பவும் அவரோடு கூட இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் எல்லாரும் அவரோடு கூட இருக்கணும், அவருடைய வழியில் சஞ்சரிக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும். இதுதான் தேவன் நம்மளை குறித்து படைத்ததனுடைய மற்ற ஒரு நோக்கம். அடுத்தபடியாக நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால் தேவன் நம்மளை உண்டாக்கின நோக்கத்தை குறித்து இன்னொரு பிரதான காரியத்தை ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று அந்த வசனம் ஆரம்பமாகிறது. அவர் ஒருவனை எதற்காக படைத்தாராம்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக தேவன் மனுஷனை படைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது அவன் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனோடு கூட நடக்க வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். தேவனுடைய சாயலின்படி அவன் படைக்கப்பட்டவன், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் அவனை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு படைத்த அந்த தேவன் அவனை குறித்து இன்னொரு நோக்கத்தை சொல்றது என்னன்னா, அவனை போலவே அவன் எப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறானோ சேவிக்கிறானோ அதே போல அவனுடைய சந்ததிகளும் தேவ பக்தி உள்ள சந்ததிகளாக இந்த உலகத்தில் இருக்கணும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இன்றைக்கி பாருங்களேன், உலகத்தில் எல்லாருமே அவங்க தன்னுடைய சுய நலனுக்காக வாழுகிற மனிதர்களைத்தான் அதிகமாக பார்க்க முடியும். அது எங்கிருந்து ஆரம்பமாகிறது? குடும்பத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. நிறைய குடும்பங்களில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை இஷ்டத்திற்கு அவங்க விட்டு விடுவாங்க. கணவன் மனைவி அவங்க ஒரு வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பிள்ளைகளை குறித்து அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கவலையும் இல்லாமல் சுயநலமாக தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக மாத்திரம், தன்னுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக மாத்திரம், தன்னுடைய இஷ்டப்படி வாழுகிறவர்களாக மாத்திரம் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் மேல் எந்த அக்கறையும் இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களை இன்றைக்கு உலகத்தில் நிறைய பார்க்க முடியும். தேவன் நம்மளை குறித்து நம்மளை படைத்ததனுடைய நோக்கத்தை சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெற்று அடுத்த தலைமுறைகள் நமக்கு பிறகு நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிகள் தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருக்கணுங்கிறதுக்காக தெய்வம் நம்மளை படைச்சிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க? ஒரு கேடான தலைமுறை இந்த உலகத்தில் எழும்பி கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் நிறைய தவறுகளை கற்றுக்கிட்டுறாங்க. பயங்கரமான ஒரு மோசமான சந்ததி உலகத்தில் உருவாகி வருகிறது. பிசாசு சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு பயங்கரமான திட்டமிட்டு இருக்கிறான். நானும் நீங்களும் நம்ம பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க தெய்வ சமூகத்தில் தீர்மானம் எடுப்போம். நாம் முதலாவது அதுக்கு தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்போம். நம்ம பிள்ளைகளை கர்த்தர்
ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினீர். ஒரு சந்ததி எழும்புகிறது, துன்மார்க்கமான ஒரு சந்ததி தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அதன் நடுவில் எங்களுடைய பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக உருவாக்கி அவங்களை எழுப்புவதற்கு எங்களுக்கு தேவையான ஞானம், கிருபை, அபிஷேகத்தை தந்து கர்த்தர் எங்களை நடத்தும். நாங்களும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக நின்று தேவனுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். வியாதி, பலவீனம், சோர்வுகள், போராட்டங்கள் நடுவில் யார் பிள்ளைகளை குறித்து கவலை, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்கிற கவலையோடு, பிள்ளைகளை நிமித்தம் மனவேதனையோடு அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இஷ்டமானவர்களோடு திருமணம் பண்ணி கொண்டு ஓடிப்போன பிள்ளைகள் நிமித்தம் அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரம். பிள்ளைகளால் அடி வாங்கக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகளால் நிந்திக்க அவமானப்படுத்தப்படுகிற பெற்றோர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உங்கள் இரக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குடித்து வெறித்து தவறான உறவுகளில் வாழக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு மனந்திரும்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகள் மேலே தேவ இரக்கம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததிகள் உருவாக்கப்பட நாங்கள் பிரயாசப்பட்டால் ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.